அப்படின்னா ஹெல்மெட் போட்டால் முடி கொட்டுது அப்படின்வாங்க. உச்சந்தலை மூலமாக நமக்கு வந்து ஹீட் வந்து வெளியாகிட்டே தான் இருக்கும். அதை வந்து நம்ம மூடி வைக்கிறோம் ஹெல்மெட் போட்டு. அப்போ என்ன ஆகும்னா அது எல்லாமே வந்து அங்கேயே அந்த ஹீட் சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பித்தம் வந்து தலைக்கு ஏறிச்சான்னு கேட்பாங்க. ஸோ சூடு வந்து தலைக்கு ஏறும்போது இளநரை ஈஸியாக வரும். ப்ளஸ் அதனால தான் மென்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக வெளியெல்லாம் சுற்றுறதுனால ஹீட் வந்து நம்ம உடம்புலேருந்து ஜென்ரேட் ஆகி தலை சூடாகாமல் இருக்கிறதுக்கு தான் வருஷத்துக்கு ஒரு தடவையோ 2 தடவையோ வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை அடிச்சுட்டு சந்தனம் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பித்தத்தை எல்லாத்தையும் இழுத்துரும், பாடியும் நல்லா கூலிங் ஆகும், ப்ளஸ் ஹேர் ஃபால் வராமல் அந்த பால்னஸை வந்து அவாய்ட் பண்ணும். ஸோ இதெல்லாமே நம்ம ஒரு சயின்ஸாக செஞ்சுட்டு இருந்தோம். பட் இப்போ எந்தளவுக்கு சந்தனம்லாம் ஒரிஜினலுக்கு தெரியல. ஸோ ஒரிஜினலாக சந்தனம் அப்ளை பண்ணணும், மொட்டை அடிக்கிறவங்க ஹெட் ஷேவ் பண்ணுறவங்க அதெல்லாம் அப்ளை பண்ணும்போது சைக்காலஜிக்கலையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவாங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா எண்ணெய் தேய்ச்சிட்டு வெளியே போனாவே எனக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகுதுன்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸு. ஸோ எண்ணெயை தேய்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி ஒரு மித்து இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து ஸ்கேல்ப்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபார் மாய்ஸ்சரைஸ். ஏன் வந்து ஆயில் அப்ளை பண்ணால் ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நிறையா பொல்யூஷனில் போகிறோம். அப்போ அந்த பொல்யூஷன் எல்லாமே நம்ம தலையில் போயிட்டு பார்ட்டிகிள்ஸாக செட்டில் ஆகுது. அதுக்கப்புறம் அங்கே ஒரு இன்ஃபெக்ஷன் ஏற்படுது. அதோட கூட ஸ்வெட்டு. ஸோ ஸ்வெட்டு தலையில் வந்தாலும் யாரும் சரியாக துடைக்கிறது இல்லை. ஸோ அது ஒரு ஃபங்கஸாக மாறுது. அப்போ டீனியா போன்ற இன்ஃபெக்ஷனால அலோபீஷியா புழுவெட்டு மாதிரி வந்து அங்கங்கே சொட்டையாகுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய ஏற்படுது. ஸோ அதனால் ஆயில் அப்படிங்கிறது வந்து அட்லீஸ்ட் வீட்டில் இருக்கும்போது கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபார் மாய்ஸ்சரைசர். பட் அதை தாண்டி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உஷ்ணத்தினாலே ஹேர் ஃபால் இருக்குது. பட் ஆயில் பாத் எடுக்கிறம்பாங்க. என்ன ஆயில் பாத்னா தலைக்கு மட்டும் தேய்க்கிறாங்களாம். உடம்புல இருக்கக்கூடிய சூடு வெளியே வரது உச்சந்தலை, உள்ளங்கை, உள்ளங்கால், தொப்புள், மலவாய். ஸோ இதெல்லாம் வந்து மேஜர் ரீசன் ஒரு ஏரியாஸ் நம்மளோட ஹீட் வந்து வெளியே வருது. ஸோ இங்கெல்லாம் ஃபஸ்ட் அப்ளை பண்ணி உடம்பு ஃபுல்லாகவே நல்லெண்ணெய் அப்ளை பண்ணணும். அதுலேயும் நான் ஃபேன்சி ஆலிவ் ஆயில் அப்ளை பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் உடம்புல கூடிய ஹீட் வெளியே எடுக்கிறதுக்கு எதர் கேஸ்டர் ஆயில் அல்லது பசு நெய் அல்லது நல்லெண்ணெய், இது 3ல் ஏதோ ஒரு எண்ணெய் அல்லது 3ஐயும் கலந்து முக்கூட்டு எண்ணெயாகவும் அவங்க வந்து ஆயில் பாத்துக்கு யூஸ் பண்ணும்போது ஸ்கின்னு, ஜாயிண்ட்டு, ஹேர் இதெல்லாமே வந்து ஹெல்த்தியாக வந்து மெயின்டைன் பண்ண முடியும். இது இல்லாமல் எக்ஸ்டர்னலாக வந்து பார்த்திங்கன்னா டேண்ட்ரஃப். இந்த டேண்ட்ரஃப் ஆகட்டும் அல்லது புழுவெட்டு ஏற்படுத்தக்கூடிய டீனியா ஃபங்கஸ், அலோபீஷியா ஏற்படுத்தக்கூடிய அந்த ஃபங்கஸ் ஆகட்டும், இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து நமக்கு ஹேரில் ஸ்கேல்பில் இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம நார்மலாகவே சின்ன வெங்காயம் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு அந்த விழுதை மட்டும் ஸ்கேல்பில் போட்டு நல்லா மசாஜ் பண்ணி ஒரு 1/2 hour விட்டுட்டாங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே கிளியர் ஆகி குட்டி குட்டி பேபி ஹேர் க்ரோத்தையும் அவங்களால பார்க்க முடியும். அந்த ஸ்பாட்ஸில் அங்கங்கே பேட்சாக சொட்டையாகுதுன்னு சொன்னல, அதையே வந்து கிளியர் ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஆகட்டும் பூண்டாகட்டும் அதில் இயற்கையாகவே சல்ஃபர் கண்டென்ட் இருக்குது. இப்போ நீங்கள் எந்த ஒரு ஸ்கின் க்ரீம் எடுத்திங்கனாலும் சல்ஃபர் போட்டிருப்பாங்க. அது சித்தமத்தில் கந்தகம்னு சொல்லுவோம். ஸோ எந்த ஒரு தோல் நோயாக இருந்தாலும் நம்ம கந்தக பஸ்பம் கொடுப்போம். ஸோ இந்த கந்தகம் வந்து நமக்கு இயற்கையாக இருக்கிறது சின்ன வெங்காயத்துலையும் பூண்லையும். ஸோ அதை வந்து அவங்க ஹேருக்கு வந்து பேக்காக அப்ளை பண்ணலாம். எனக்கு சிவியராக ஸ்கேல்ப் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது, சோரியாட்டிக் பேச்சஸ் இருக்கிற அளவுக்கு தலையில் வந்து செதிலாக கொட்டுது, சிவியர் ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னா சித்த மருத்துவத்தில் சிரட்டை தைலம்னு ஒன்று இருக்குது. சிரட்டை தைலம்னா இப்போ பொதுவாக நம்ம தேங்காய் எடுத்து நம்ம எண்ணெய் செய்கிறோம் இல்லையா, அதில் வந்து தேங்காய் மூடியை வச்சு எண்ணெய் எடுப்பாங்க. ஸோ அந்த எண்ணெயை வந்து ஒரு 10 ml எடுத்திங்க அப்படின்னா அதை வந்து ஒரு 200 ml மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோகோனட் ஆயிலில் மிக்ஸ் பண்ணி நல்லா ஸ்கேல்பில் போட்டு மசாஜ் பண்ணி வீக்லி ஒன்ஸ் விட்டுட்டு நைட்டே விட்டுட்டு நெக்ஸ்ட் டே காலையில் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பண்ணிட்டு வரும்போது அவங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் ஆகி நியூ பேபி ஹேர் க்ரோஸும் அவங்களால பார்க்க முடியும்.